அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை எம்ஜிகே. நண்பர்களே, இப்ப நம்ம ஐபிஎல் முடிச்ச கையோட வேர்ல்டு கப்ல வந்துட்டோம். வேர்ல்டு கப் மேட்ச்ங்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஏன்னா மோதல் ஒட்டுமொத்த நாட்டுகளுக்கிடையே இருக்கு. ஒரு விறுவிறுப்பா இருக்கும். நம்மளுடைய அனைத்து வீரர்களும் ஒருமுகமா இணைந்து செயல்படக்கூடிய தருணம். இதையும் தாண்டி அதாவது நம்ம ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லாம அவே ஃப்ரம் ஹோம்ல நடக்கக்கூடிய மேட்சஸ்ல இந்த தடவை யூஎஸ்ஏவும் வெஸ்ட் இண்டீஸும் சேர்த்து நடத்துறாங்க. இந்த கிரவுண்ட்ஸ் யூஎஸ்ஏல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டுக்கு அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற வகையில அங்க கொண்டு வந்திருக்காங்க. வரவேற்கத்தக்கது. அங்க ஏராளமான ஃபேன்ஸ் எல்லா நாட்டுகளுக்கும் இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வகையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அதாவது மேட்ச்ன்னு பார்த்தா இது குரூப் ஸ்டேஜ் மேட்ச் தான். இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான். வேர்ல்டு கப் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் நவீன அதாவது சமீப காலமாக மோதலுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நிறைய மேட்சஸ் நமக்கு தெரியும் பைலேட்டரல் இஷ்யூஸ்ல இருக்கிறது. ஸோ வேர்ல்டு கப்ல கண்டிப்பா மோதி ஆகணும். அப்படிங்கும்போது எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் மோதிடுவாங்க லைன்-அப்ல. இது இப்ப இயர்லியில குரூப் ஸ்டேஜ்லயே இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த குரூப் ஸ்டேஜ்ல கொஞ்சம் லைட்டா கூட விளையாடலாம். ஆனா இங்க முக்கியத்துவம் என்ன மாறிடுச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்ப அவங்க டபுள் கான்சன்ட்ரேஷன்ல வருவாங்க ஃபைட் பேக்குக்கு. இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாத இருந்த மேட்ச் பாகிஸ்தான் தோத்தனால ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ இப்படியான கவனத்துல நம்ம இன்னைக்கு இந்த மேட்சை 9ஆம் தேதி ஜூன் மாசம் 2024 நியூயார்க்ல நமது டைம் படி 8 மணிக்கு விளையாட இருக்காங்க. அதாவது இரவு 8 மணிக்கு. ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட்டை நம்ம ப்ரெடிக்ஷனை வழக்கம் போல பார்க்கலாம். மேட்சை நம்ம எப்படி சொல்லுவோம், முதல்ல ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம் பேட்டிங்கா பவுலிங்கான்னு. இதுல நான் அந்த இதுக்குள்ள போகல. ஏன்னா இந்த சீரீஸ் முழுக்கவே நம்ம நாக் அவுட்ல போகும்போது இன்ட்ரெஸ்டா வரும். குரூப் ஸ்டேஜ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நேரம் மேட்ச்குள்ளேயே போகலாம். இன்னைக்கு மேட்ச்லன்னு எடுத்துட்டோம்னா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இந்தியாவுக்கு ஜெயிச்சு ஆகணும். இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு ஃபேன் அப்படின்னா இந்தியா ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபேன்ஸ் பாகிஸ்தானை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கண்டிஷன்ல இன்னைக்கு யார் யார் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கறத நம்ம ஸ்டைல்ல பார்ப்போம். நம்பர் 8 சூப்பரா விளையாடுவாங்க. நம்பர் 5 நல்லா விளையாடுவாங்க. 2 சப்போர்ட் பண்ணுவாங்க. 4 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு 2 டீம்ல இருக்கக்கூடிய 8, 5, 2, 4 நல்லா விளையாடுவாங்க. 4ஆம் நம்பர் 2 சைட்லயும் டாமினேட் பண்ணுவாங்க. 2 சைட்ல 4 யாருன்னு தெரியும். 4 டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா அதிகமா மேன் ஆஃப் த மேட்ச் போறதுக்கு நம்பர் 5 இல்லாட்டி 4 இன்னைக்கு கண்டிப்பா எய்தர் டீம்ல கொடுப்பாங்க அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரி, அப்ப மேட்சோடைய ரிசல்ட் மேட்ச் ரொம்ப டஃபா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இது கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இந்தியாவுக்கு ஜெயிச்சு ஒரு பெட்டர் பொசிஷன் வந்துருவோம். அப்படின்னும் போது இதை 2 பேருமே கருத்துல கொண்டு ஆடுவாங்க. மேட்ச் 2 பக்கம் போய் தான் வருது. சில மிஸ்டேக்ஸ் 2 பேரும் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா எண்ட்ல நம்ம திருப்திக்காகவும் சரி இதுக்காகவும் சரி இந்தியா ஜெயிக்குன்னு சொல்லி அடுத்த